வணக்கம் நண்பர்களே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எம்மையும் ஆளுடைய நாதனே போற்றி, எல்லா துன்பங்களையும் சுட்டிரிக்கும் திருநீற்றுச் சுடரே போற்றி. நற்செயல் நன்மை சேனல் சார்பாக இன்று நான் உங்களிடம் பேசப்போவது ஒரு கதையாக இல்லை, ஒரு உபதேசமாக இல்லை, ஒரு சாதாரண ஆன்மீக உரையாகவும் இல்லை. இது வாழ்க்கையை உள்ளிருந்து புரட்டிப் போடும் ஒரு சிவ ரகசியம். குடும்பம் என்ற சொல்லுக்குள் மறைந்திருக்கும் வேதனைகள், கண்ணுக்கு தெரியாமல் மனதை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும் சண்டைகள், பேசாமல் பேசும் கோபங்கள், சொல்லாமல் சுமக்கும் வலிகள், இதையெல்லாம் பார்த்து கொண்டே மௌனமாக நின்று கொண்டிருக்கும் ஒரே சக்தி யாரென்றால் அது சிவபெருமான்தான். காரணம், அவர் பேசுவதில்லை, ஆனால் நடந்ததையெல்லாம் அறிந்தவர். அவர் தண்டிப்பதில்லை, ஆனால் அனுபவிக்க வைக்கிறார். அவர் கத்துவதில்லை, ஆனால் உணர வைக்கிறார். குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது மனிதன் முதலில் குறை சொல்லுவது அடுத்தவர்களை. கணவன் மனைவியை குறை சொல்கிறான், மனைவி கணவனை குறை சொல்கிறாள், பெற்றோர் பிள்ளைகளை குறை சொல்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோரை புரியவில்லை என்று புலம்புகிறார்கள். ஆனால் சிவன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார். அது என்னவென்றால், இந்த வீட்டில் யாராவது ஒருவராவது தன்னை மாற்றிக்கொள்ள தயாரா என்று. ஏனென்றால் சிவன் சொன்ன மிகப்பெரிய உண்மை இதுதான். ஒரே ஒரு மனம் மாறினாலும் ஒரு குடும்பம் மாற ஆரம்பிக்கும். ஒரே ஒரு அகங்காரம் அடங்கினாலும் ஒரு வீடு சாந்தி பெற ஆரம்பிக்கும். ஒரே ஒரு வார்த்தை அடக்கப்பட்டாலும் ஒரு சண்டை பிறக்காமல் போகும். ஆனால் மனிதன் இதை புரிந்து கொள்ளும் முன் வாழ்க்கை அவனை நசுக்குகிறது, நம்பிக்கை உடைக்கிறது, உறவுகளை பிளக்கிறது. பிறகுதான் அவன் சிவனை நினைக்கிறான். அப்போதும் அவன் கேட்பது என்ன தெரியுமா? என் கணவன் மாற வேண்டும், என் மனைவி மாற வேண்டும், என் பிள்ளை மாற வேண்டும், என் மருமகள் மாற வேண்டும், என் வாழ்க்கை மாற வேண்டும். ஆனால் சிவன் அதற்கு பதில் சொல்லவே இல்லை. காரணம், அவர் சொல்வது வார்த்தை அல்ல, அனுபவம். அந்த அனுபவத்தின் வழியாக சிவன் மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடம் என்னவென்றால், நீ அமைதியாக இல்லாத வரைக்கும் உன் வீடு அமைதியாகாது. நீ உன் நாவை அடக்காத வரைக்கும் உன் குடும்பத்தில் நிம்மதி பிறக்காது. நீ உன் மனத்தை சுத்தம் செய்யாத வரைக்கும் உன் வீட்டில் திருஷ்டி விலகாது. இதை புரியாத மனிதன் தினமும் சிவன் கோவிலுக்கு போகிறான், அபிஷேகம் செய்கிறான், அர்ச்சனை செய்கிறான். ஆனால் வீட்டுக்குள் வந்தவுடன் அதே கோபம், அதே வார்த்தை விஷம், அதே பழைய சண்டை. அப்போது சிவன் உள்ளுக்குள் சிரிக்கிறார். ஏனென்றால் அவன் கோவிலில் தேடிய சிவனை வீட்டிலேயே விட்டுவிட்டான் என்பதை அவன் அறியவில்லை. ஏனென்றால் மனிதன் வெளியே சிரித்துக்கொண்டே இருந்தாலும் அவன் உள்ளே தினமும் உடைந்து கொண்டே இருக்கிறான். குறிப்பாக அவன் வீட்டுக்குள், அவன் உறவுகளுக்குள், அவன் நம்பிக்கைகளுக்குள். சிவன் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருப்பார், பேச மாட்டார். ஆனால் அந்த மௌனத்தில்தான் அவர் சொல்லும் மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது. குடும்பத்தில் பிரச்சனை தீர வேண்டுமென்றால் முதலில் குற்றம் சுமத்துவதை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் குற்றம் சுமத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் தீயாக மாறி உறவுகளை சுட்டெரிக்கும். இதை மனிதன் புரிந்து கொள்ளாதவரை அவன் எத்தனை பூஜை செய்தாலும் பலனில்லை, எத்தனை மந்திரம் சொன்னாலும் நிம்மதியில்லை. காரணம், சிவன் மந்திரத்தை விட மனநிலையை பார்க்கிறார். நெற்றியில் விபூதி இருக்கிறதா என்று அல்ல, உள்ளத்தில் விஷம் இருக்கிறதா என்று. குடும்பத்தில் தினமும் சண்டை நடக்கிற வீடுகளில் ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது வறுமை அல்ல, அது வெளி எதிரிகள் அல்ல, அது அதிர்ஷ்ட குறைவும் அல்ல. அது ஒரே ஒரு விஷயம், கேட்காத மனம், புரியாத மனம், விட்டு கொடுக்காத மனம். இதைத்தான் சிவன் மிக அழகாக, ஆனால் மிக கடுமையாக வாழ்க்கை மூலம் சொல்லிக் கொடுக்கிறார். ஒருவன் தன் மனைவியின் வார்த்தையை கேட்க மறுக்கும்போது, ஒருத்தி தன் கணவனின் வலியை புரிய மறுக்கும்போது, பெற்றோர் பிள்ளைகளின் காலமாற்றத்தை ஏற்க மறுக்கும்போது, பிள்ளைகள் பெற்றோரின் தியாகத்தை உணர மறுக்கும்போது, அங்கே சிவன் அமைதியாக ஒரு பாடத்தை தொடங்குகிறார். அந்த பாடம் என்னவென்றால், நீ கேட்க மறுத்தால் நீ அனுபவிக்க வேண்டி வரும். நீ புரிய மறுத்தால் நீ வலியால் கற்றுக்கொள்ள வேண்டி வரும். அதனால்தான் சில வீடுகளில் சிறிய விஷயங்கள் கூட பெரும் சண்டையாக மாறுகிறது. ஒரு வார்த்தை ஒரு வாரம் பேசாத நிலைக்கு கொண்டு போகிறது. ஒரு கோபம் வருடக்கணக்கில் மனக்கசப்பாக மாறுகிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டே மனிதன் கேட்கிறான், சிவா, நான் என்ன தவறு செய்தேன் என்று. சிவன் அதற்கு பதில் சொல்லவில்லை, ஆனால் வாழ்க்கை பதில் சொல்கிறது. நீ அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் பேசினாய், நீ பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்தாய்,
நீ விட்டுக் கொடுக்க வேண்டிய இடத்தில் அகங்காரமாக இருந்தாய். இதுதான் உன் தவறு என்று. குடும்பம் என்றால் இரத்த உறவு மட்டுமல்ல, அது கர்ம உறவு. முன் பிறவியில் முடிக்காத கணக்குகளை முடிக்கத்தான் சில உறவுகள் இந்த பிறவியில் வந்து சேர்கின்றன. அதனால்தான் சிலர் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கே வீட்டுக்குள் அதிக சோதனை வரும். இதை பார்த்து மனம் உடைந்து போகாதே என்று சிவன் சொல்லவில்லை. மாறாக இதை பார்த்து விழித்துக்கொள் என்று சொல்கிறார். ஏனென்றால் விழித்துக் கொண்ட ஒருவன்தான் கர்மத்தை எரிக்க முடியும். தூங்கிக் கொண்டே குறை சொல்லும் மனிதன் கர்மத்தை பெருக்கிக் கொண்டே போவான். கணவன் மனைவி சண்டை என்பது வெறும் வார்த்தை மோதல் அல்ல, அது இரண்டு மனங்களில் தேங்கிய எதிர்பார்ப்புகளின் வெடிப்பு. அவன் இப்படி இருக்க வேண்டும், அவள் அப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைவேறாத போது கோபமாக மாறுகிறது. சிவன் இங்கே ஒரு அழகான ரகசியத்தை வைத்திருக்கிறார். எதிர்பார்ப்பு குறைந்தால் ஏமாற்றம் குறையும், ஏமாற்றம் குறைந்தால் கோபம் குறையும், கோபம் குறைந்தால் குடும்பம் தானாக அமைதியாகும். இதை சொல்லித்தர சிவன் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய உதாரணம் அவர் வாழ்க்கையே. அவர் சக்தியை கட்டுப்படுத்தவில்லை, அவர் சக்தியுடன் போட்டி போடவில்லை, அவர் சக்தியை சமமாக ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் அந்த தத்துவம் அர்த்தநாரீஸ்வரமானது. நீ உயர்ந்தவன், நான் உயர்ந்தவன் என்று யாரும் சொல்லாத இடத்தில்தான் குடும்பம் தெய்வீகமாக மாறுகிறது. வீட்டுக்குள் ஒருவர் கூட தாழ்மையை கற்றுக்கொண்டால் அந்த வீட்டின் கர்மச்சுவை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். இதை உணர்ந்த மனிதன்தான் சிவனின் அற்புத வாக்கின் உண்மையான பொருளை புரிந்தவன். அந்த வாக்கு என்னவென்றால், நீ பிறரை மாற்ற முயற்சிக்காதே, நீ மாற ஆரம்பி. நீ அமைதியாக இரு, உன் வார்த்தையை எடை போடு, உன் கோபத்தை ஒரு நிமிடம் நிறுத்து. அந்த ஒரு நிமிடம்தான் உன் குடும்பத்தை காப்பாற்றும். இதை செய்ய முடியாத மனிதன்தான் தினமும் துன்பம் துன்பம் என்று அழுகிறான். ஆனால் இதை செய்யத் தொடங்கிய மனிதன் மெதுவாக உணர்கிறான். வீட்டின் காற்றே மாறியிருக்கிறது, பேசும் சத்தம் மெல்லியிருக்கிறது, சண்டை வருவதற்கு முன்பே அது கரைந்து போகிறது. இதுதான் சிவனருள். வெளியில் விழும் விபூதி அல்ல, உள்ளே விழும் அமைதி. இதை உணர்ந்தவனுக்குத்தான் சிவன் அருகில் இருக்கிறார் என்பதை தெரியும். மற்றவர்களுக்கு அவர் சிலை, சிலைக்கு முன் கைகட்டி நிற்பவன் வீட்டுக்குள் கத்தினால் சிவன் அவனை காப்பாற்ற மாட்டார். ஆனால் வீட்டுக்குள் அமைதியாக இருப்பவன் கோவிலுக்கே போகாவிட்டாலும் சிவன் அவனுடன் இருப்பார். இதுதான் உண்மை. இதுதான் குடும்ப பிரச்சனை தீர்க்கும் சிவ ரகசியம். ஏனென்றால் குடும்பம் உடையும் தருணங்கள் சின்ன சின்ன இடைவெளிகளில்தான் பிறக்கின்றன. அந்த இடைவெளிகளில்தான் கோபம் புகுகிறது. அந்த கோபத்தின் வழியே வார்த்தைகள் கத்தியாக மாறுகின்றன. அந்த கத்திகள் ரத்தம் சிந்தாமல் உறவுகளை கிழிக்கின்றன. இதை மனிதன் புரிந்து கொள்ளாத வரைக்கும் அவன் துன்பம் தீராது. அவன் தினமும் சிவனை வேண்டினாலும் அவன் வேண்டுதல் காற்றில் கரையும். காரணம், சிவன் கேட்பது நாவால் சொன்ன வார்த்தை அல்ல, உள்ளத்தில் ஓடும் எண்ணம். வீட்டுக்குள் பேசாமல் தேங்கி நிற்கும் எண்ணங்கள், சொல்லப்படாமல் அழுத்தமடையும் உணர்ச்சிகள், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் வெடிக்கும் போது மனிதன் கேட்கிறான், சிவா, ஏன் என் வீட்டில் மட்டும் இப்படி என்று. சிவன் அப்போது நினைவூட்டுவது ஒரே ஒரு விஷயம். நீ கேட்காமல் தீர்ப்பு சொன்ன தருணங்களை, நீ புரியாமல் கோபப்பட்ட தருணங்களை, நீ மன்னிக்காமல் நினைவில் வைத்துக் கொண்ட தருணங்களை, இவையே உன் வீட்டின் சோதனைக்கு விதை போட்டது என்று. குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது மனிதன் வெளியில் காரணம் தேடுகிறான். வேலை சரியில்லை, பணம் போதவில்லை, உறவினர்கள் தலையிடுகிறார்கள். ஆனால் சிவன் உள்ளே காரணம் தேடுகிறார். அந்த உள்ளே இருக்கும் காரணம் பெரும்பாலும் ஒரு பழைய வலி. அது சிறு அவமதிப்பு, அது சொல்லப்படாத குறை, அது ஏற்கப்படாத ஆசை. இதையெல்லாம் மனிதன் ஆண்டுகளாக சுமந்து கொண்டு திரிகிறான். அந்த சுமை கனமாகும்போது அது சண்டையாக வெளியே வருகிறது. இதை அறிந்த சிவன் மனிதனுக்கு ஒரு இரகசிய பயிற்சியை வாழ்க்கை வழியாக கற்றுக் கொடுக்கிறார். அந்த பயிற்சி என்னவென்றால், எதிர்மனிதன் பேசும் வார்த்தையை விட அவன் பேசாமல் விட்ட வார்த்தையை கேள். அவன் காட்டும் கோபத்தை விட அவன் உள்ளே இருக்கும் பயத்தை உணர். இதை உணரத் தொடங்கிய நாளிலிருந்து குடும்பத்தில் சண்டையின் தீவிரம் குறைய ஆரம்பிக்கும். ஏனென்றால் கோபம் பெரும்பாலும் தைரியத்தின் வெளிப்பாடு அல்ல, அது பயத்தின் வெளிப்பாடு. அந்த பயத்தை புரிந்தவன் தான் குடும்பத்தை காப்பாற்றுகிறான். இதை சிவன் தன் வாழ்க்கையிலேயே காட்டினார். தேவர்கள் அவரை பயந்து போனார்கள், அசுரர்கள் அவரை சவால் செய்தார்கள், உலகமே அவரை தவறாக புரிந்தது. ஆனால் அவர் ஒருபோதும் பதில் சொல்லவில்லை. காரணம், அவர் உணர்ந்திருந்தார், புரியாதவர்களுக்கு வார்த்தை போதாது என்று. குடும்பத்திலும் அதேதான். புரியாத உறவுகளுக்கு கத்துவது தீர்வு அல்ல, அமைதியாக இருப்பதே முதற் சிகிச்சை. அந்த அமைதி வந்ததும் தான் அடுத்த கட்ட மாற்றம் ஆரம்பிக்கும்.
அந்த மாற்றம் என்னவென்றால் மனம் மெதுவாக தளர ஆரம்பிக்கும், பிடிவாதம் கரைய ஆரம்பிக்கும், நான் தான் சரி என்ற அகங்காரம் சற்றே ஒதுங்க ஆரம்பிக்கும். இதை அனுபவித்தவர்கள்தான் உணர்வார்கள். ஒரு நாள் திடீரென்று வீட்டின் காற்றே மாறியிருக்கும், பேசும் சத்தம் மெல்லியிருக்கும், கண்களில் இருக்கும் கடினம் சற்று கரைந்திருக்கும். அந்த மாற்றம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் அது எந்த மந்திரத்திலிருந்தும் இல்லை, அது உள்ளே உருவான ஒரு மௌனத்திலிருந்து. அந்த மௌனத்தை உருவாக்கியவன் தான் சிவன். அதனால்தான் அவர் சொல்கிறார், நீ என்னை தேட வேண்டாம், நீ உன்னை அமைதியாக்கு, நான் உன் வீட்டுக்குள் வந்துவிடுவேன் என்று. இந்த உண்மையை உணராத மனிதன்தான் சிவன் படத்தை சுவரில் வைத்து வீட்டுக்குள் சண்டை போடுகிறான். ஆனால் இந்த உண்மையை உணர்ந்த மனிதன் எந்த படமில்லாத வீட்டிலும் சிவனை உணர்கிறான். ஏனென்றால் அங்கே பேசும் வார்த்தைகளில் நிதானம் இருக்கும், அங்கே கேட்கும் காதுகளில் பொறுமை இருக்கும், அங்கே முடிவெடுக்கும் மனதில் கருணை இருக்கும். இதுதான் குடும்பம் நலமாக மாறும் முதல் பெரிய மாற்றம். இதை கடந்துவிட்டால் அடுத்த அடுக்கு இன்னும் ஆழமாக இருக்கும். அது கர்மம், அது முன்பிறவியின் கணக்கு, அது இந்த பிறவியில் முடிக்க வேண்டிய பாடம். அந்த பாடத்தை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு ஒரே வீட்டில் மீண்டும் மீண்டும் அதே பிரச்சனை திரும்ப திரும்ப வரும். வேறு மனிதர், வேறு சூழல், ஆனால் அதே வலி. இதை சிவன் ஒரே ஒரு உண்மையால் விளக்குகிறார். நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை நீ கற்றுக்கொள்ளும் வரை வாழ்க்கை ஆசிரியர் விடாது. அந்த ஆசிரியர் சில சமயம் கணவனாக வருவார், சில சமயம் மனைவியாக வருவார், சில சமயம் பிள்ளையாக வருவார், சில சமயம் பெற்றோராக வருவார். அவர்களை எதிரியாக நினைப்பவன் தான் பாடத்தை தோல்வியடைகிறான். அவர்களை ஆசிரியராக பார்க்கத் தொடங்கியவன் தான் கர்மத்தை எரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த உணர்வு வந்ததும் மனிதன் மெதுவாக மாற்றமடைகிறான். அவன் இனி சண்டையை வெல்ல நினைக்க மாட்டான், உறவை காப்பாற்ற நினைப்பான். அவன் இனி வார்த்தையில் வெற்றி தேட மாட்டான், அமைதியில் தீர்வு தேடுவான். இதுதான் சிவன் காட்டும் பாதை. இதுதான் குடும்பம் நிம்மதியாக மாறும் சிவரகசியத்தின் இன்னொரு ஆழம். இந்த ஆழத்திலிருந்து இன்னும் கீழே இறங்கினால் இன்னும் உண்மைகள், இன்னும் கருணை, இன்னும் தன்னுள் பார்ப்பதற்கான வழிகள் காத்திருக்கின்றன.